February 28 யூரோப் யூனியன் வந்து இந்தியாவ விசிட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் 27 அவுட் ஆஃப் 22 யூரோப்பியன் கமிஷனர்ஸ் இந்தியா விசிட் பண்றதுக்காக ஒட்டுமொத்தமா கிளம்பி வந்திருக்காங்க. யூரோப் யூனியனுக்கு இந்தியாவோட ஒரு பெரிய டை அப் வந்து அத்தியாவசியமா தேவைப்படுது. யூரோப் யூனியன் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரும் கூட. அவங்களோட ட்ரேட் வேல்யூ மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 137 பில்லியன். பட் சில கீ எலிமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் விச் இஸ் எஃப்டிஏ. ட்ரேட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் இருந்துச்சுன்னா, இன்னுமே ஸ்ட்ராங்கரா இருக்கும். சோ, அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்பு மோடி அவர்களும், உர்சுலா வான் அவர்களும் அவங்களோட டெலிகேட்ஸ், அவங்களோட அஃபிஷியல்ஸ வந்து பிளான் பண்ணி, இந்த 2025 முடியறதுக்குள்ள ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அ வெரி மேஜர் சேஞ்ச். இந்தியால ட்ரேட் ரிலேட்டடா நடக்க போறது. 2 விஷயம் என்ன நம்ம மேஜரா கெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பினான்சியல் கெயின்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்ங்கிறப்போ. 2வது மேஜரான விஷயம் ஆல்ரெடி வந்து யுஎஸ் பிரசிடென்ட்டோட த்ரெட்டனிங்கான ஒரு ட்ரேட் டாரிஃப்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ, இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து ஒரு குளோபல் லெவல்ல இது வந்து பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ட்ரேட் டாரிஃப்ஸ்லாம் போயிட்டு இருக்க இந்த எரால வந்து நாங்க வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து கொண்டு வரப்போறோம். இது வந்து இந்த உலகத்துக்கான ஒரு மாற்றமா இருக்க போகுது அப்படிங்கிறதும் தான்.